ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கண்மணி முத்துவை கை நீட்டி அறையிறாங்க. ஸோ இதனால் ஒட்டுமொத்த ஊழியரும் கண்மணிக்கு எதிராக நின்றுட்டுருக்காங்க. மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா நாங்கள் கடையில் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்மணிக்கு எதிராக நின்றுட்டுருக்காங்க. மாறனும் கூட சேர்ந்துக்கிறாரு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக முத்து அண்ணா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல கண்மணி நான் கேட்க மாட்டேன்னு பிடிவாதமாக நின்றுட்டுருக்காங்க. அப்பா இந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வாரோ அதை தான் நான் செய்கிறேன். நீங்கள் மன்னிப்பு கேட்கலனா இந்த விஷயம் அப்பாவுக்கு போகும் அப்படின்னு சொல்ல வீராவும் அதே தான் கண்மணிக்கிட்ட சொல்கிறாங்க. நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, ஏன்னா இந்த விஷயம் மாமாவுக்கு போச்சுன்னா மாமா ரொம்பவே வருத்தப்படுவார். உன் மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்காரு. ஸோ நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னால் கண்மணி அப்படியே பிடிவாதமாக நின்றுட்டுருக்காங்க. சரி, நீ மன்னிப்பு கேட்கலன்னா நானே மாமாவுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்கிறேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே இங்கே கண்மணி முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதை ஊழியர்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஆனால் அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி மாறன் இங்கே சொல்கிறாரு. ஸோ முத்துவும் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல சாதாரண ஒரு வேலைக்காரங்க கிட்ட என்னை மன்னிப்பு கேட்க வச்சுட்டல்ல, உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசில் வன்மத்தை வளர்த்துட்டே இருக்காங்க நம்ம கண்மணி. இந்த இடத்துல மாறன் கண்மணிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்றது என்னோடய நோக்கம் கிடையாது. ஸோ நீங்கள் செய்தது தவறு, வேறு வழி இல்லை, அதனால தான் நான் மன்னிப்பு கேட்க சொன்னேன். தப்பாக இருந்தால் நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மாறனும் அங்கேருந்து போகிறாங்க. இதை நினச்சி கண்மணி ஒரு ஓரமாக நின்று ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்த ராகவன் கண்மணிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்கள் இந்த கடையோட ஓனர் தான் நான் நினச்சேன், ஆனால் வேலைக்காரங்களோட மோசமாக தான் இருக்கீங்க. நீங்களும் இங்கே ஒரு தொழிலாளி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நான் நடந்துருந்துருக்கணும். இனிமேல் நான் அப்படியே நடந்துக்கிறேன். உங்களுக்கு வீட்டில் ராஜ மரியாதை தான், மாமாவுக்கு அடுத்து நீங்கள் தான் நினச்சேன். ஆனால் கடையில் அப்படி கிடையாது. உங்கள் தம்பிக்கு தான் எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க. நீங்கள் சும்மா பணத்தை வாங்கி போடுற ஒரு பொம்மை மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவனை ஏற்றி விடுறாங்க. உங்கள் தம்பி உங்களுக்காக எது வேணாலும் செய்வார் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கல்ல, உங்கள் பேச்சை கேட்கல, அவர் பேச்சை தான் அங்கே கேட்க வச்சுருக்காங்க. நான் அவரை அடித்ததுனால நீங்கள் அவர்கிட்ட என்னை மன்னிப்பு கேட்க சொன்னீங்க. ஆனால் அதை மனசில் வச்சுட்டு இன்றைக்கி என்ன அவர் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி இங்கே ராகவன் கிட்ட எந்த அளவுக்கு ஏற்றி விடணுமோ அந்த அளவுக்கு ஏற்றி விட்டுட்டு கண்மணி அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மாறன் வீரா 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போது வீரா கிட்டே ஒரு லெட்டரை எடுத்து கொடுக்குறாங்க நம்ம வள்ளி. அந்த லெட்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த லெட்டரை இங்கே வச்சு படிக்க வேணாம், நீ ரூமில் போய் படின்னு மாறன் ஒரு பக்கம் சொல்ல, எது சினிமாலெல்லாம் வர்ற மாதிரி இந்த புருஷன் பொண்டாட்டிக்கெல்லாம் சர்ப்ரைஸாக ஒரு லெட்டர் எழுதி போடுவாங்களே, அது மாதிரி நீ லெட்டர் எழுதினியாடா அப்படின்னு சொல்லி வள்ளி ஒரு பக்கம் மாறனை கலாய்க்க, ஆமாம் சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி இங்கே வீராவை ரூமுக்கு போய் அந்த லெட்டரை படிக்க சொல்கிறாங்க. வீராவும் ரூமுக்கு போயிட்டு அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. அதில் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்ததுமே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு மாறன் நினச்சாங்க. ஆனால் வீரா செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஸோ மாறன் அங்கே மறைஞ்சது பார்க்குறத வீரா பார்த்துட்டு மாறனை கூப்பிட்டு, இதெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னது? இதெல்லாம் உனக்கு தேவையா? எனக்கு தான் படிக்க இஷ்டம்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக எனக்கு இதெல்லாம் செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாறன் மேலே செம்மையாக கோவப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நான் கையெழுத்து போட்டால் தான் ஹால் டிக்கெட்டே வரும். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஹால் டிக்கெட் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லி வீரா மாறனை பார்த்து கேட்க, மாறன் ஆமாம் உன் பேர் பெரிய பேர் வீரா, இந்த 2 எழுத்து எனக்கு கையெழுத்து போட தெரியாதா? நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கே வீரா செம்மையாக கோவப்படுறாங்க. எனக்கு பிடிக்காத விஷயத்த செய்யாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது? இனிமேல் உன் கூட நான் இருக்க மாட்டேன், இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே வீராவும் கோவத்தில் வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. போனால் போ, எங்கே இருந்தாலும் இங்கே தானே வரணும்னு மாறன் ஒரு பக்கம் கோவப்பட, என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி மாறன் ஒரு பக்கம் கோவப்பட்டு பேச, இவங்க 2 பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கிறத கேட்ட ராமச்சந்திரன் உடனே சட்டையை எடுத்து போட்டுட்டு வீராவை, நில்லுமா, நீ எங்கே போகணும்னு நினைக்கிறியோ நாங்கள் கொண்டு போய் விடுறேன், உன்னை தனியாலாம் இந்நேரத்தில் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி
காரில் ஏற்றிட்டு வீராவை கூட்டிகிட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து போக வீரா கோபமாக போகிறத பார்த்த வள்ளி என்ன ஏதுன்னு மாறன் கிட்ட வந்து விசாரிக்க மாறன் சரியான பதிலை வள்ளிக்கிட்ட வந்து சொல்லலை. போகிறா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்ல, இப்படி அவள் கோச்சிட்டு போகிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு அவளை உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன், ஏண்டா மாறன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி வள்ளி ஒரு பக்கம் மாறனுக்கு அட்வைஸ் பண்ண இதோட எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ மாறன் கண்மணி இவங்க 2 பேருக்கு இடையிலான மோதல் இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வீரா கோச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் கோச்சிட்டு போகிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கலாம். அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கமுள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.